ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கனகாஸ் கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக தேங்காய் பர்பி ரொம்ப ஈஸியான மெத்தடில் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து சேரும். பேன் நல்லா சூடு பண்ணிக்கிடலாம். அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு 2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிடலாம். இந்த கப்புக்கு நான் 2 கப் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. லேசாக ஈரப்பதம் இருந்தாலும் ட்ரை ஆகி வர்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்ருக்கோம். 1 நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம எந்த கப்பில் தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டோமோ அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுப்பு ஃபுல் சிம்லேயே இருக்கட்டும். ஜீனியும் தேங்காய் துருவலும் நல்லா ஒன்று போல் வர்ற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. திக்காக தண்ணி ஊற்றாம காய்ச்சின பால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஜீனி நல்லா மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆகிட்டு நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பு ஃபுல் சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் கூட கூட்டி வச்சிடாதீங்க. ஒரு மாதிரி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால நல்லா இந்த மாதிரி பாருங்க. கொஞ்சம் கரைஞ்சிட்டே வருது. லேசாக தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஜீனி கரைஞ்சது. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு. பாருங்க கொஞ்சம் ட்ரை ஆகுற மாதிரி இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்க்கறது தேங்காய் பருப்பியோடைய வாசத்தை தூக்கி கொடுக்கும். ஏன்னா நம்ம தேங்காயில் தான் பண்ணுறோம். அப்போ தேங்காய் வாசம் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா இந்த ஈரப்பதம் எதுவுமே தட்டுப்படலை அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ட்ரை ஆகி இருக்கணும். அப்போ தான் பர்பி நல்லா செட் ஆகும். இல்லையா ஒரு மாதிரி சரியாக வராது பர்பி. அதனால நல்லா ட்ரை ஆகுற அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க லேசாக ஈரப்பதம் இருக்குது. இன்னும் 1 நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டுறலாம். வாசனைக்காக ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே பரவுற மாதிரி கலந்து விட்டுருங்க. சரியான பக்குவம் வந்துருச்சு. ஈரப்பதம் எதுவுமே இல்லை. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் லேசாக ஒரு 1/4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை நல்லா அந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்ச பருப்பு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா அந்த மாதிரி சமப்படுத்திக்கோங்க. ஒரு கரண்டியில் லேசாக எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா ஒன்று போல் சமமாயிடும். இப்போ சூடாக இருக்கையிலேயே நம்ம கத்தியை வச்சு கோடு போட்டுக்கிடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கோடு போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நைஃபை இந்த மாதிரி ஷார்ப்பாக இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டோன்னா தேங்காய் ஃபுல்லாக ஒரு மாதிரி தெரளையாக வர ஆரம்பிச்சிரும் வெளியில். அதனால இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கோங்க. பாருங்க இப்போ எல்லாத்தையுமே பீஸ் போட்டாச்சு. நல்லா வெது வெதுன்னு லேசாக ஆறி இருக்கும்போது இந்த பீஸ் போட்டதெல்லாம் ஒவ்வொரு பீஸாக எடுத்துடலாம். தேங்காய் பருப்பி நல்லா ஆறிடுச்சு. லேசாக வெது வெதுன்னு தான் இருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம். ஒவ்வொரு பீஸாக எடுத்துடலாம். நம்ம கட் பண்ண பக்கமே நைஃபை வச்சு இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி இப்படி அடியில் கொடுத்து தூக்கி விட்டோம்னா பாருங்க அழகா வந்துருச்சு. தேங்காய் பர்பி ரெடி ஆயிடுச்சு. 6 மாதம் ஆனாலும் இது கெடாதுங்க. செஞ்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.